இந்தியாவுக்கு எதிரான சதியா? டக் அவுட்டில் இருந்து மார்ஷை காப்பாற்றிய நடுவர். என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். அடிலைடு ஓவல் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர் மிட்செல் மார்ஷ் LBW முறையில் வெளியேறினார். நிதிஷ்குமார் ரெட்டியின் பந்து வீச்சில் மார்னஸ் லபுஷேன் ஆட்டமிழந்ததைத் தொடர்ந்து வலதுகை பேட்ஸ்மேன் டிராவிஸ் ஹெட்டுடன் இணைந்தார். இருப்பினும் அவர் தனது ஆட்டத்தை தொடங்குவதற்கு முன்பு ரவிச்சந்திரன் அஸ்வின் தொடர்ச்சியாக 2 டாட் பால்களை வீசிய பிறகு இந்தியாவின் மூத்த சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் மார்ஷை புத்திசாலித்தனமான முழு நீள பந்தில் வீசினார். அது அவரது முன்பேடில் தாக்கியது. 2 சத்தங்கள் இருந்ததால் கள நடுவர் இந்தியர்களின் மேல்முறையீட்டை நிராகரித்து அவர்களை 3வது நடுவர்களிடம் சென்றனர். இந்திய வீரர்கள் நம்பிக்கையுடன் இருந்ததால கேப்டன் ரோஹித் சர்மா உடனடியாக DRS எடுத்தார். பந்து முதலில் பேடில் பட்டது போல் தோன்றினாலும் டிவி நடுவர் களத்தில் உள்ள அம்மையார் முடிவு இறுதியானது என நாட் அவுட் என்ற தனது ஒரிஜினல் முடிவுடன் இருக்குமாறு கேட்டுக்கொண்டார். இது அம்பையரின் அழைப்பு என்பதால கள நடுவர் அவரை அவுட் என்று அறிவித்திருந்தால் மார்ஷ் திரும்பிச் செல்ல வேண்டியிருக்கும். ஆனால் கரம் நடுவர்கள் ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு சப்போர்ட்டா உள்ளதால் மற்றும் பந்து முதலில் பேட்டை தாக்கியது என்று டிவி அம்பையர் நினைத்ததால் இந்த முக்கியமான விவகாரத்துல இந்தியா துரதிர்ஷ்டவசமாக ரிவ்யூவை இழந்தது. இதிலிருந்து ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியம் இந்தியாவை ஏமாற்றுகிறது என்று வெட்ட வெளிச்சமா தெரிகிறது என்றும் இந்திய ரசிகர்கள் கூறி வருகின்றனர். நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி?